ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இயல்பான நடவடிக்கையால் ஓ பன்னீர்செல்வம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இல்லை, தொடர்ச்சியாகவே. அதனுடைய விளைவு அவரோடு இருந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு விலகி சென்றிருக்கிறார்கள். முதல் முறையாக முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார் என்கிற செய்தி தமிழ்நாட்டு அரசியலில் பதியப்படும். நீங்க என்னதான் கணக்கில் வைத்தாலும் அவர் முதலமைச்சர் தான், அவர் துணை முதலமைச்சர் தான். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முன்னாள் முதலமைச்சர். அதிமுக தான் முக்குளத்தோர் சமூகத்துக்கு எல்லாமுமாக இருக்கிறது, பாதுகாப்பாளனாக இருக்கிறது என்கிற அந்த சூழல் மாறி திமுகவும் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய அன்பை பெற்றிருக்கிற கட்சியாகத்தான் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர் வந்துதான் அந்த வாக்குகளை பெற முடியும்ன்றது இல்லை. சட்டத்துக்கு மீறி இந்தியாவுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. தேர்தல் ஆணையம் யாருடைய வழிகாட்டுதலின்படி இயங்குதுங்கிறது. அப்ப தேர்தல் ஆணையம் யாருடைய வழிகாட்டுதலின்படி இயங்குகிறதோ அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி எப்போது தேவையில்லை என்று டெல்லி ஒன்றியம் கருதுகிறதோ அன்றைக்கு அதை உருவாக்குவார்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தேவைப்படுகிறார். இன்னொன்னு தேர்தல் காலம். இந்த காலகட்டத்துல அப்படி ஒரு எதிர்மறையான முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு வருவதற்கு பாஜகவும் சரி, ஒன்றிய அரசும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி ஒருபோதும் அனுமதிக்காது. திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற February 22 அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞரணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் டி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நற்சான்றை வழங்கியிருக்கிறார். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆதரவு எம்எல்ஏ கூறியதை அவரும் ஆமோதித்திருக்கிறார். மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்ற கருத்தை கூறியிருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருக்கிறாரா? என்ன எக்ஸ்க்ளூசிவான சோர்ஸ் இருக்கு சார்? இல்ல, ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை எல்லா கதவுகளும் அவருக்கு அடைக்கப்பட்டு விட்டன. பாரதிய ஜனதா கட்சியை நம்பினால் தான் என்ன நிலைமைக்கு ஆளாவோம் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். இப்போது பாரதிய ஜனதா கட்சியும் அவரை நம்புவதற்கு தயாராக இல்லை. காரணம், அவரோடு இருந்தவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து விட்டார்கள். மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், அண்ணன் வைத்திலிங்கமாக இருக்கட்டும், எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அவர் தன்னந்தனி ஆளாக நின்று கொண்டிருக்கிறார். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இயல்பான நடவடிக்கையால் ஓ பன்னீர்செல்வம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இல்லை, தொடர்ச்சியாகவே. நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் அவர் தோல்வி அடைந்ததற்கு பிறகு அவரிடம் இருந்தவர்கள் எல்லோரும் அவரிடத்திலே எதையாவது கேட்பார்களே ஆனால், கட்சி குறித்து ஏதாவது ஆலோசனைகளை கேட்பார்களே ஆனால், உங்க விருப்பம் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்ற இடத்துலதான் பன்னீர்செல்வம் இருந்தார். இருங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம், இல்ல இதுதான் நம்மளுடைய வியூகம், நாம இப்படிதான் அரசியல்ல பயணிக்க போறோம், இப்படி எந்த விதமான நம்பிக்கையும் யாருக்குமே அவர் கொடுக்கவே இல்லை. அதனுடைய விளைவு அவரோடு இருந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு விலகி சென்றிருக்கிறார்கள். உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மட்டும்தான் அவரோடு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். அவரும் நேற்றைக்கு சட்டப்பேரவையினுடைய நிறைவு நாளில் மிகப்பெரிய பாராட்டு பத்திரத்தை வாசித்து அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அம்மா புரட்சி தலைவி அவர்களினுடைய ஆசியோடு, புரட்சி தலைவர் அவர்களின் ஆசியோடு என்று சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு தங்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடியும் அரசியலில் திசை தெரியாத ஒரு சூழலும் உருவாகி இருந்தால் இந்த நிலைக்கு அவர் பேசுவதற்கு தள்ளப்பட்டிருப்பார் என்பதை உண்மையிலேயே நான் புரிந்து கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும், திராவிட இயக்கத்துக்கு வலு சேர்க்க வேண்டும், பெரியார் அண்ணாவினுடைய லட்சியங்களை வென்றெடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் இல்லை. அரசியலில் அவர்களுக்கு போக்கடம் இல்லை, வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னார். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு வாய்ப்பில்லை என்கிற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் வந்து நிற்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நேற்றைக்கு ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அந்த சந்திப்பு ஆங்கிலத்திலே சொல்வார்கள் $1,000,000 கொஸ்டின்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு கேள்வியை இன்றைக்கு களத்திலே உருவாக்கி இருக்கிறது. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவாரா அல்லது ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை போல நடைபெறுமா என்று
யூகங்கள் கிளம்பி இருக்கின்றன. நான் என்னை பொறுத்தவரையில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார். அங்க கூட்டணியில ஒரு டசன் கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகள் எல்லாம் செல்வாக்கப்பட்டிருக்கிற கட்சிகளாக இருக்கின்றன. அந்த கட்சிகளுக்கு சீட்டுகளை பகிர்ந்து கொடுப்பதற்கே இன்றைக்கு திமுக ஒரு நெருக்கடியை சந்திக்கும். அதாவது சீட்டு பகிர்வுல எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு, மற்றபடி கூட்டணியில எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் கருதல. ஒரு திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்களை ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், 8 கேட்கிறவர்களுக்கு தகுதிக்கேற்ப ஒரு 6 கொடுக்கணும், 6 கேட்பவர்களுக்கு தகுதிக்கேற்ப ஒரு 3 கொடுக்கணும். இப்படி அந்த கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடணும்? ஒரு 165 170 இடங்களில் அந்த கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட முடியாது இல்ல. அப்போ இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கூட்டணிக்குள் வைத்திருக்கிற போது ஓ பன்னீர்செல்வம் புதிதாக வந்தா 2 எம்எல்ஏ இருக்காங்க, பன்னீர்செல்வமும் ஐயப்பனும். இப்ப யாருக்கு சீட்டு கொடுக்கறது? அப்ப கூட்டணின்னு வந்தா 2 பேருக்கும் சீட்டு கொடுக்க முடியுமா? கூட்டணின்னு வந்தா ஓ பன்னீர்செல்வத்தால திமுகவுக்கு என்ன பலன்? பன்னீர்செல்வத்துக்கு பலன் இருக்கு, 2 சீட்டு கிடைச்சிடலாம். ஆனா திமுக என்ன அறுவடை செய்ய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதையெல்லாம் கணக்கில் வைத்து பார்க்கிற போது இதையெல்லாம் அறியாதவர் அல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். எனவே திமுகவில் அவர்களை சேர்த்துக் கொள்வார்கள். முதல் முறையாக முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார் என்கிற செய்தி தமிழ்நாட்டு அரசியலில் பதியப்படும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க என்னதான் கணக்கில் வைத்தாலும் அவர் முதலமைச்சர் தான், அவர் துணை முதலமைச்சர் தான். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இணைகிறார் என்பது ஒரு பெரிய செய்தி தானே. அன்றைக்கு பொழுதுக்கு ஊடகங்களுக்கு ஒரு தீனியாக அமையும்ல. அப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் வருகையால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்குளத்தோர் வாக்கு வங்கிகள் எல்லாம் கிடைத்தனும், முக்குளத்தோர் வாக்குகளை தென் மாவட்டத்தில் அறுவடை செய்தனும் திமுக. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இயல்பாகவே முக்குளத்தோரினுடைய வாக்குகள் திமுகவுக்கு கிடைப்பதற்கான சூழல்கள் தான் இருக்கு. இப்ப ஒரு பக்கம் இன்ன பிற சமூகங்களை சேர்ந்தவர்கள் கூட அந்த விமர்சனத்தை முன்வைக்கிற காட்சிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமா கேட்கிறோம். மூர்த்தி யாரு, தங்கம் தென்னரசு யாரு, அன்பில் மகேஷ் யாரு, ஐ பெரியசாமி யாரு, இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. அப்போ அந்த சமூகத்துக்கு அதிமுக தான் முக்குளத்தோர் சமூகத்துக்கு எல்லாமுமாக இருக்கிறது, பாதுகாப்பாளனாக இருக்கிறது என்கிற அந்த சூழல் மாறி திமுகவும் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய அன்பை பெற்றிருக்கிற கட்சியாகத்தான் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர் வந்துதான் அந்த வாக்குகளை பெற முடியும்ன்றது இல்லை. அப்ப இவர் கடந்த காலத்துல ஏதாவது ரெக்கார்டு வச்சிருக்காரா? இவர் கடந்த காலத்துல ஏதாவது அந்த வாக்குகளை பெற்றிருக்கிறாரா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி இருந்திருந்தா ராமநாதபுரத்தை விட ஒரு அடர்த்தியான தொகுதியா? ராமநாதபுரத்துல முஸ்லீம் லீக்கினுடைய ஏணி சின்னம் தானே, உதயசூரியன் சின்னம் கூட இல்லையே. அந்த ஏணி சின்னத்தையே இவரால் வீழ்த்த முடியாத அளவுக்கு திமுக வலிமையாக இருந்ததுன்றது தானே அங்க பொருள். அப்போ இவரை விட திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாகத்தான் இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் இப்ப தேமுதிக விவகாரத்துல எடுத்திருக்கிற முடிவிலிருந்து நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், 500 600 வாக்குகளை கூட நாம் இழந்துவிடக் கூடாது என்கிற கன்சர்ன் சிஎம் கிட்ட இருக்கிறதாக நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக ஏதாவது 1-2 வாக்குகள் கிடைக்குமே, ஆனால் அந்த வாக்குகள் கிடைக்கட்டும் என்று முதலமைச்சர் கருதக்கூடும். எனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். இன்னொன்று, நீங்க ஓ பன்னீர்செல்வத்தை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மற்றவர்கள் போல அல்ல பன்னீர்செல்வம். அவர் எப்படின்னா, இந்த விவேக் ஒரு திரைப்படத்துல சொல்லுவாரு, லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கையை போட்டு நேரா போவாரு அப்படின்னு. இப்போதும் எனக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அவர் திமுகவுக்கு வருவதாக இருந்தால் தாராளமாக வரட்டும். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதிமுக இல்லைன்னா திமுக தான் இங்க களம். செங்கோட்டையன் மாதிரி அவர் வாழ்க்கையை இழக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் ஏசிடி பிரபாகர் மாதிரி அரசியல்ல இருக்கிற இடம் தெரியாம போக முடியாது. அப்போ ஏதாவது ஒரு லைம் லைட் அரசியலுக்கு வரணும்னா அவர் திமுக மாதிரியான கட்சிகளுக்கு வந்தாதான் அதற்கு உண்டான பலனை அவர் அனுபவிக்க முடியும். வேற வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் இந்த முடிவை உறுதியாக எடுப்பாரா? அதுவும் தெரியாது. நாளைக்கே வேறு ஒரு போன் கால் டெல்லியில இருந்து வருமானால் அந்த டெல்லி போன் காலுக்கு ஒபே பண்ற டிசிப்ளினான ஒரு நபராகத்தான் ஓ பன்னீர்செல்வம் கடந்த காலத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். இப்போதும் அப்படியே வெளிப்படுவார். ஓபிஎஸ்னுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க அவ்வளவு எளிதாகலாம் புறந்தள்ளி விட முடியாது. கொள்கை, கோட்பாடு, தத்துவம், மாநில சுயாட்சி, இவை எது குறித்தும் எந்த சிந்தனையும் அவருக்கு எப்போதும் இருந்ததே கிடையாது. அவருக்கு இருந்ததெல்லாம் அதிகாரத்தினுடைய முனையிலாவது நாம் ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ண ஓட்டம் மட்டும்தான். நான் இதை விமர்சனத்துக்காக வைக்கவில்லை. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட்ல இருந்து சொல்றேன். அப்ப அவர் திமுகவுக்கு உறுதியாக வரப்போறாரா? அதுவும் தெரியாது. வந்தால் வரவேற்க வேண்டியதுதான். யார் வந்தாலும் வரவேற்க வேண்டியது தானே. அதனால ஒன்றும் தவறு இல்லை. வருவாரா என்கிற செய்தியை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும்.
இப்போ ஆரம்பத்தில் நீங்க சொல்வது போல அப்படி ஒருவேளை வருவதாக இருந்தால், திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை எப்படி அரவணைக்கும்? எப்படி அக்காமடேட் பண்ணுவாங்க? ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் அவருக்கு வந்து வழங்கப்படுமா? துணை பொதுச் செயலாளரோ, அல்லது ஹை கமாண்ட்ல ஏதேனும் அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதேபோல அவர் வந்து வழக்கு அதிமுக நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு வழக்கு இருக்கிறது. இப்போ அந்த ஹோல்டு போயிடும். இப்ப இத வச்சு அவர் த்ரெட்டன் பண்ணிட்டே இருந்தாரு இபிஎஸ்க்கு. அப்போ அந்த தார்மீகமும் போயிரும். மேலும் அவர் திமுகவில் இணைவதால் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாக பாடம் புகட்ட முடியும் என்று அவர் எண்ணுவாரா முதல்? இல்ல அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பன்னீர்செல்வம் திமுகல சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே வர்றாருல்ல. திமுகவினுடைய தூண்டுதலால் தான் பன்னீர்செல்வம் இப்படி அதிமுகவை துண்டாட நினைக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வைக்கிற குற்றச்சாட்டு. அந்த கட்சி தொண்டர்களிடத்திலையும் வைக்கிறாரு, பொதுமக்களிடத்திலையும் வைக்கிறாரு. இப்ப நான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு என்று பேசுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவர் போய் திமுகவுல சேர்ந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் என்கிற நிலையிலிருந்து கட்சியை நடத்துகிற வல்லமையை யார் பெற்றிருக்கிறான்னு கேட்டா, பொதுக்குழுவினுடைய அந்தஸ்து படி. நீங்க வந்தவங்க பொதுக்குழுவா, பொதுக்குழு இல்லாதவங்க வந்தாங்களா, இதெல்லாம் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிஹைண்ட் த ஸ்கிரீன் விஷயங்கள். ஆனா ஃப்ரண்ட் லெவல்ல பார்க்கும்போது பொதுக்குழு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்துருச்சு. அப்ப பொதுச் செயலாளருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. இதையெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் வந்து வேலிடான பாயிண்ட்ஸ், சட்ட ரீதியாக வைக்கிற தர்க்கங்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி சட்டத்துக்கு மீறி இந்தியாவுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. தேர்தல் ஆணையம் யாருடைய வழிகாட்டுதலின்படி இயங்குதுங்கிறது. அப்ப தேர்தல் ஆணையம் யாருடைய வழிகாட்டுதலின்படி இயங்குகிறதோ அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அதிமுக இரட்டை இலை சிம்பல்னு ஒரு கேஸ் நின்றுமா? அதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குவாங்களா? உருவாக்குவாங்க. எப்பன்னா எடப்பாடி பழனிசாமி எப்போது தேவையில்லை என்று டெல்லி ஒன்றியம் கருதுகிறதோ அன்றைக்கு அதை உருவாக்குவார்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தேவைப்படுகிறார். இன்னொன்னு தேர்தல் காலம். இந்த காலகட்டத்துல அப்படி ஒரு எதிர்மறையான முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு வருவதற்கு பாஜகவும் சரி, ஒன்றிய அரசும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி ஒருபோதும் அனுமதிக்காது. அதனால இப்ப அந்த வழக்கு குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களை விட என்னை விட நன்றாக யார் அறிந்திருக்கிறார்னு கேட்டா ஓ பன்னீர்செல்வம் அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றாகவே தெரியும் இது எந்த திசையில போகும், இதற்கு பின்னால் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத உள்ளிருந்து பார்த்தவர். நாமெல்லாம் வெளியில் இருந்து கிடைக்கிற செய்திகளின் வாயிலாக பேசுகிறோம், சட்ட ரீதியிலான தர்க்கங்களை முன்வைக்கிறோம். ஆனா அவர் உள்ளுக்குள் இருந்து இந்த பிரச்சனையை பார்த்தவர். அவருக்கு நன்றாகவே தெரியும் இந்த விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அதனால அந்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவுல ஒரு ஃபேக்ஷனா இருக்காது அப்படின்னு, ஃபேக்டரா அதுக்குள்ள இருக்க வராது அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதுல ஓ பன்னீர்செல்வத்தை திமுக என்னவாக பயன்படுத்த போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னு சொன்னா, செந்தில் பாலாஜியை என்னவாக பயன்படுத்துச்சு, தங்கத்தமிழ் செல்வனை என்னவாக பயன்படுத்துச்சு, அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பழனியப்பனை என்ன மாதிரி பயன்படுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நாம வந்து பார்த்திருக்கோம். இவர்கள் எல்லோரும் களத்தில் முந்தி நிற்கிற கலநாயகர்களாக விளங்கியவர்கள். இப்ப ஒண்ணும் இல்ல, வைத்திலிங்கம் வந்திருக்காரு, அவரை வந்து தெற்கு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக தஞ்சாவூருக்கு அறிவிக்க போறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஒரு வேலை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதற்குண்டான முழு தகுதியும் அவருக்கு இருப்பதாக நான் கருதுறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரிடத்துல தலகர்த்தர்கள் உண்டு, அவரிடத்துல கட்சி நடத்துகிற அந்த வியூகங்கள் உண்டு, அவரிடத்துல கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உறுதிப்பாடு இருக்கு. அவர் களத்துல வேலை செய்யறவர். இப்போ அண்ணன் தங்கத்தமிழ் செல்வன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு, மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே களங்களின் நாயகனாக இருந்தவர், களத்துல நின்று பணியாற்றியவர். அண்ணன் செந்தில் பாலாஜி நீங்க சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்ல நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா நம்பர் 1ல இருப்பாரு அண்ணன் செந்தில் பாலாஜி. அவரை விஞ்சுவதற்கு திமுக மாவட்ட செயலாளர்களே இல்லை, அதிமுக அவர் இருக்கும்போது அவரை விஞ்சுவதற்கு ஆட்களே இல்லை. அப்போ இவர்கள் எல்லோரையும் திமுக பயன்படுத்தி கொண்டதுன்னா சும்மா ஏதோ அதிமுக வந்தாங்கன்றதுக்காக பயன்படுத்தல. அண்ணன் முத்துசாமி மாவட்ட செயலாளர் வச்சிருக்காங்கன்னா சும்மா ஏதோ அதிமுக வந்தாங்கன்றதுக்காக பயன்படுத்தல. இவர்கள் எல்லோரும் தலகர்த்தர்கள். இவர்களால் களத்தில் பணியாற்ற முடியும், இவர்கள் பணியாற்றினால் அந்த களத்தை வென்றெடுக்க முடியும்னு திமுக நம்புது. அதனால அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குது. இப்ப பன்னீர்செல்வத்தோட ட்ராக் ரெக்கார்டை நீங்க பாக்கணும்ல. பன்னீர்செல்வம் என்ன களங்களில் நாயகனாக இருந்திருக்கிறார், என்ன ட்ராக் ரெக்கார்டை அவர் வச்சிருக்கிறாரு. அண்ணன் தேனி சையதுக்கான தவிர அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே அவருக்கு ஆட்கள் இல்லையா சார்? அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே அவருக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய தலகர்த்தர்கள் யாரும் இல்லையே. இன்றைக்கு அவரோடு இருக்கிற பெயர் சொல்லத்தக்க ஒருவரை நீங்கள் அடையாளப்படுத்த முடியுமா?
நேற்றைக்கு உசிலம்பட்டி எம்எல்ஏ பேசினதுக்கு பிறகுதான் உசிலம்பட்டி எம்எல்ஏங்கிற செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கு. அவர் ஓபிஎஸ் ஆளுங்கிறதே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஐயப்பன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்றதே தெரியாது. இவரால் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்ட தர்மரே இவர் கூட இல்லையா? இவருக்கு பிரச்சனையே அங்கிருந்து தான் துவங்குது. அவர் அதிமுகவுக்கு போயிட்டாரு. இவருக்கு முதல்ல பிரச்சனையே 2 சீட்டு வருது. 2 சீட்ல ஒண்ணு ஒருங்கிணைப்பாளருக்கு, இன்னொன்னு இணை ஒருங்கிணைப்பாளருக்குன்ற இடத்துலதான் பிரச்சனையே துவங்குது. அப்படி எந்த இடத்தில் பிரச்சனை துவங்கியதோ அதை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய விசுவாசி ஒருவருக்கு அந்த நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை பொறுப்பை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு யாருக்காக வெயிட் பண்ணாரோ அவரே இன்னைக்கு இவரோட இல்லை. அப்போ இவர் நிராயுதபாணியாக நிற்கிறார். இவரை திமுக என்னவாக பயன்படுத்த முடியும்? என்னவாக வச்சுக்க முடியும் திமுக? இது திமுகவினுடைய முடிவு. திமுக பெருந்தன்மையோடு முன்னாள் முதலமைச்சர் என்கிற நிலையில் வைத்து அவருக்கு ஏதாவது உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் அந்த மாதிரியான பொறுப்புகளை கொடுக்கலாம். ஆனா துணை பொதுச் செயலாளராக யாரெல்லாம் இருக்காங்க இன்னைக்கு திமுகல? அண்ணா ஐபி இருக்கிறாரு, அண்ணன் திருச்சி சிவா இருக்காரு, அண்ணா ஆர் ஆசா இருக்காரு. இப்ப இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கும்போது நேற்றைக்கு அதிமுகவிலிருந்து வந்த ஒருத்தரை கொண்டு அந்த பேனல்ல உட்கார வச்சிருவாங்க. அப்படி அந்த மாதிரி யாரையும் இது வரைக்கும் திமுகல உட்கார வைக்கல. பேனல்ல மாவட்ட செயலாளர்கள் ஆக்கியிருக்காங்க. அண்ணன் ராஜகண்ணப்பன் வந்தாரு, அவரை தேர்தல் பணிக்குழு தலைவராக்குனாங்க. இந்த மாதிரி பொறுப்புகள் தந்திருக்காங்க, அமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க. ஆனா கட்சிக்குள்ள அவ்வளவு பெரிய ஹைக்கை இது வரைக்கும் வெளியில இருந்து வந்த யாருக்கும் கொடுத்ததில்லை. அன்லெஸ் அன்டில் அவர்கள் பெரிய தலைவர்களாக ஒரு மக்கள் செல்வாக்கப்பட்டவர்களாக இருந்தாலே ஒழிய. இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு லேபிள் தான். அந்த லேபிளை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. அது என்ன லேபிள்னா முன்னாள் முதலமைச்சர் லேபிள் தான். அந்த லேபிள் வச்சு திமுக ஏதாவது கிரெடிட் எடுக்க முடியுமா? திமுகவுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா? திமுக ஒன்னும் செஞ்சிலுவை சங்கம் இல்ல, திமுக ஒன்னும் அரிமா சங்கம் இல்ல. வர்றவங்க எல்லாம் வாங்க, வாழ்விழந்த அனாதைகளுக்கு வாழ்வளிக்கிற மறுவாழ்வு மையம் வச்சிருக்கோம் நடத்துறதுக்கு. அது ஒரு அரசியல் கட்சி, வாக்குக்காக இயங்குகிற அரசியல் கட்சி. இன்னொன்று கோட்பாட்டின் வழி கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி. அண்ணன் ஆர் ஆசா பேசுகிற கொள்கை தத்துவம், அண்ணன் திருச்சி சிவா பேசுகிற கொள்கை தத்துவம் இவரால் நினைத்தே பார்க்க முடியாது. பேச வேண்டாம், பேசுறது வேறு, செயல்படுறது வேறு. நீங்க நினைச்சே பார்க்க முடியாது இவருடைய கொள்கை என்ன, இவருடைய கோட்பாடு என்ன என்று சொல்லி. அதனால அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை எல்லாம் திமுக தந்து விடாது என்றுதான் நான் நம்புகிறேன். என்ன தரப்போகிறார்கள் என்கிற செய்தி எல்லாம் இப்போதைக்கு வெளியிலேயே இல்லை. ஏன்னா அவர் சேருவாராங்கிற செய்தியே வெளியில இல்லை. நேற்று பார்த்துட்டு போயிருக்காரு, ஒரு பரபரப்புக்குள்ளாகி இருக்கு. அவர் சேருவாரா என்கிற செய்தி உண்மையானால்தான் அவருக்கு என்ன தரப்போகிறது திமுக என்கிற செய்தி வரும். என்னை பொறுத்தவரையில் அவர் ஒருவேளை திமுகவில் ஐக்கியமானால் மீண்டும் அவரை சட்டமன்ற உறுப்பினராக்குவதற்கான சூழல் தான் உருவாகுமே தவிர அதை தாண்டி பெரிதாக அவருக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. காரணம், அவரிடத்துல எந்த பலமும் இல்லை.